ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இது பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருடைய உறவு எப்படி தெரியுமா? தனக்காக அல்ல, பிறருக்காக, சுயநலமாய் அல்ல, பொது நலமாய். கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே பொது நலம், சுயநலம்னாலே அவன் கிறிஸ்தவனே கிடையாது. மதர் தெரேசா ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பாருங்கள். அப்படி தான் மதர் தெரேசா வாழ்ந்தாங்க. பிதா எப்பொழுதும் குமாரன் மேலேயும் ஆவியானவர் மேலேயும் அவ்வளோ அன்பாக இருப்பார், ஆராதிப்பார். அப்போ குமாரன் கிறிஸ்து எப்பொழுதும் பிதாவையும் ஆவியானவரை ஆராதிப்பார், ஆவியானவர் பிதாவையும் குமாரனை ஆராதிப்பார். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஐக்கியம் அன்பாக இருப்பார். அதுதான் கிறிஸ்தவம். சுயநலம் அல்ல, பொது நலம். சுய வாழ்க்கை அல்ல, பொது வாழ்க்கை. அதை தான் இயேசப்பா செஞ்சிருப்பார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே தனக்காக அல்ல. வேதம் சொல்லுது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வரலையாம், ஊழியம் செய்யும்படி வந்தார். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களும் சரி, ஊழியக்காரங்களும் சரி, ஊழியம் கொள்ளும்படி தான் வராங்க.